வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எழுச்சி டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் பார்ட் சில வந்து சான்றோர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அடைமொழி பெயர்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 12th வரைக்கும் இருக்கிற அனைத்து சான்றோர்களையும் எடுத்து அவங்களுடைய அடைமொழி பெயர்கள் எல்லாமே தொகுத்து ஒரே ஒரு பிடிஎஃபாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். இந்த பிடிஎஃப் வந்து கண்டிப்பாக நம்ம எக்ஸாமுக்கு வந்து பயன்படுங்க. ஏன் அப்படின்னா, அடைமொழியிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்டுறாங்க. இந்த குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா அடைமொழியிலிருந்து ஒரு 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ குரூப் 2 வரப்போகுது. அந்த குரூப் 2க்கும் நமக்கு அடைமொழி பெயர்கள் எல்லாமே தெரிஞ்சிடும். அது வந்து நம்ம தனித்தனியா படிக்க மறந்துறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எல்லாமே தொகுத்து ஒரே பிடிஎஃபா வந்து இந்த பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். கண்டிப்பா இந்த பிடிஎஃப் வந்து உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்க கிளிக் பண்ணி டெலகிராம்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெலகிராம்ல வந்து இந்த பிடிஎஃப் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை நீங்க யூஸ் பண்ணி பிரிண்ட் போட்டு படிச்சுக்கலாம். ஓகே, நன்றி.